ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yegammai's கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டீ கடை மசால் வடை பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட மொறுமொறுன்னு மழைக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி பட்டாணி பருப்பு 200 கிராம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் பார்க்குறது கடலை பருப்பு மாதிரி இருக்கும். ஆனால் இது பட்டாணி பருப்பு. நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா பட்டாணி பருப்புன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு சோம்பு, காரத்துக்கு தகுந்த அளவு நான் காஞ்ச மிளகா 6 மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறது போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு. எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் வரமிளகா, சோம்பு எல்லாம் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இந்த அளவு சுற்றிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறக்குறன்னு. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். குறக்குறன்னு அரைச்சிக்குவோம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நான் ஊற வச்சதுலே கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுனால. வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் வடை நல்லா முறுமுறுன்னு நம்ம கிடைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வடை போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். இந்த உருண்டையெல்லாம் நம்ம அழகாக வடை மாதிரி தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வடையெல்லாம் போட்டுடலாம். செவந்தோடனே லைட்டாக திருப்பி விட்ருங்க. நமக்கு டீ கடை மசால் வடை மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த வடைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.